எபிசோட் ராமாயணத்தில் மிதிலை நாட்டு வீரர்கள்லாம் 11 குசனை துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி கொண்டு போய் அரசர்கிட்ட காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அந்த டைமில் ஆயிரந்தலை ராவணன் அந்த 2 பிள்ளைங்க கிட்ட நீங்கள் வந்து அவங்க வேடத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா வீரரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே 11 குசனும் எங்களுக்கு மாயை தெரியாது, நாங்கள் எப்படி மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே மறுபடியும் வீரர்கள் பார்த்துருவாங்க, அவங்க துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டைமில் ராமரும் அரசரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராமர் சொல்வார், 11 குசன் பேரே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே அரசர் வந்து அவங்க பேர் மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப பண்பானவங்க, அவங்க முகத்தில் ஒரு பொலிவை பார்த்தேன், அவங்க ரொம்ப திறமையானவங்க, அவங்க வந்து அப்பா இல்லாத பியே வந்து அவங்க அம்மா நல்ல பண்புள்ளவங்களாக வளர்த்துருக்காங்க, அதை நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹனுமருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், ஒருவேளை அம்மா சீதையாக தான் இவங்களோட அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த டவுட்டை வந்து அரசர் புரிஞ்சுப்பார். இல்லை அனுமா, நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவங்க அம்மாவை பார்த்தேன், அவங்க சீதை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், சுனேனா கிட்ட சொன்னேன் அப்படி சொல்லி அரசர் சொல்வார். ஆனால் சுனேனா சொன்னாங்க, நீங்கள் மட்டும் என்கிட்ட அந்த பசங்களை மட்டும் காமிங்க, நான் சீதையோட பிள்ளைங்களான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், சுனேனாக்காக தான், அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வில் போட்டியே வச்சுருக்கிறேன், வில் வீரர்கள் போட்டியே வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், அவங்களுக்கு அந்த தெய்வீக அம்பை நான் பரிசாக கொடுத்துருக்கேன், அந்த பிள்ளைங்க நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராமர், உங்களோட தெய்வீக அம்பை வாங்கினவங்க கண்டிப்பாக ரொம்ப பெரிய திறமையானவங்களாக தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ராமரும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ 11 குசன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு குதிரையில் ஆழத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அந்த குதிரைக்கிட்ட சும்மா குசன் வந்து காதில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. 11 வந்து என்ன பேசிகிட்டு இருக்க குசன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் இதுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பயே அந்த குதிரையோட ஓனர் வந்துடுவான். வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னோட குதிரையை திருட போகிறீங்களா அப்படின்னோட, இல்லை குசன், இல்லை நான் திருட போகிறதில்ல, நான் குதிரைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், அது என்ன அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னா, நான் தான் ஓனர், நான் தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை ஓனர் சொல்லுவாங்க. உடனே நீங்கள் 2 பேர் திருட தான் வந்திருக்கீங்கன்னு அந்த குதிரை ஓனர் முடிவு பண்ணிவிட்டு 11 குசனை அவரும் துரத்த ஆரம்பிச்சிருவார். இப்போ இந்த டைமில் ராமர்கிட்ட வந்து அவர் பேசிக்கிட்டு இருப்பார், அரசர் பேசிகிட்டு இருப்பார்ல, அவர் வந்து கேட்பார், நாளைக்கு இங்கே இருந்து அந்த வில் போட்டியை நடத்தி கொடுத்துட்டு போகணும், ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கீங்க, விருந்தோம்பலை ஏற்றுக்கணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு அந்த சீதையோட சித்தப்பா வந்து வருவார். ஸோ வர டைமில் ராமர்கிட்ட வந்து ஒரு முனிவர், அங்கேருந்த முனிவர் சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் மறுமணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், ராமர் வந்து யோசிப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சொல்வார், இந்த மாதிரி நான் வந்ததே அஸ்வமேத யாகத்துக்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக தான் வந்தேன், கண்டிப்பாக நான் என்னோடய மனைவியோடு தான் அஸ்வமேத யாகம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சீதையோட சித்தப்பா வந்து, நல்லா இருக்கிறாம்மா, நீங்கள் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கள் பிள்ளைய நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்க, இப்போ மறுமணம் பண்ணிக்க போகிறீங்க, உலகத்தையே நீங்கள் ஆளணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை வந்து அவர் ஹர்ட் பண்ணுவார். உடனே இதை கேட்ட மிதிலை மன்னர் வந்து, மன்னிச்சிருங்க ராமா, அவன் ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவன், அதனால அவன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராமர் வந்து, பரவாயில்ல, நான் அதில் கோவத்தை பார்க்கல, சிற்றப்பான அவருக்கு எவ்வளோ பாசம் இருக்குது, அண்ணன் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, அதை தான் நான் பார்க்குறேன், நான் ஒன்றும் இதில் கோச்சிக்கலை அப்படின்னு சொல்லவும், உடனே மிதிலை மன்னர் வந்து, உங்களோட விசாலமான மனசு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க 11 குசனையும் அந்த காவலாளிகள் அந்த அந்த பக்கம் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு இன்ட்ரடக்ஷன் காப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கூடையில் பூ வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். திடீர்னு அந்த பொண்ணை போய் ஒரு பிக் இன்ட்ரடக்ஷன் ஃபார் ஹர், அந்த பொண்ணை ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு கூடையில் பூ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். 11 குசனும் ஓடி வருவாங்க, இடிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த பூலாம் கீழே விழுந்துடும். அந்த பொண்ணு பிடிச்சிக்கும். எங்கே போகிறீங்க, என் பூவை தட்டி விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குசன் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயும் பூ கொடுத்துருவேன், அதையும் நான் தொடுத்தே கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த காவலாளிகள், அந்த குதிரை ஓனர்ஸ் எல்லாரும் துரத்த ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த பொண்ணும் கையை விடாது. ஸோ இல்லை, என்னோடய பூலாம் இப்போ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவள் சண்டை போட்டுட்டு இருப்பா. அவனை குசன் வந்து, நாங்கள் ராமர் பக்தர், கண்டிப்பாக வாக்கு மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவள் விட்டுருவோம். ஸோ அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ட்ரம் அடித்து, இந்த மாதிரி ராமர் நாளைக்கு வந்து வில் போட்டியை நடக்கவிருக்கிறாரு, இந்த
மிதிலை நாட்டு மருமகனுமான அயோத்தியின் அரசருமான ராமர் வந்து வரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை 11 குசனும் கேட்பாங்க. அப்போ வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கையை விட்டுருவான் அந்த பொண்ணு. உடனே வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல வந்து பதுங்கி உட்காருவாங்க. அப்போ 11 குசனும் வந்து ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்க. குசன் கிட்ட 11 கேட்பாங்க தம்பிக்கிட்ட, நீ என்ன நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டு நம்ம எப்படி போய் பூவையும் தேடணும், இந்த டைமில் எல்லாரும் நம்மளை துரத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்பான். நான் பாட்டுக்கு அவள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது அப்படி சொல்லி 2 பேரும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூட வந்த ஒரு பையன் அந்த அந்த கூட 11 குசன் கூட அந்த குரூப்பில் இருந்த ஒரு பையன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறதுல ஒரு சொம்புக்குள்ளே கீழே விழுந்து சொம்புக்குள்ளே தலை மாட்டிக்கும். ஸோ சொம்போட அந்த தலையில சுற்றிக்கிட்டு கூடயே அலைவாங்க. அப்போ வந்து அதோட தொடரும்னு போட்டாங்க. அவ்வளோதான்.